சீமானுக்கு ஓட்டு போட்டா நான் தமிழர் கட்சி ஓட்டு போட்டினா பிஜேபி வந்துடும். எனக்கு ஓட்டு போட்டா நான் தாண்டா வருவேன். அது என்னடா என் வீட்டில் சுவிட்ச போட்டா ஓ வீட்டில் போட்டா லைட் எரியும் அறிவேட்டவனே. எனக்கு போட்டா ஏன்னா நான் தாண்டா வருவேன். பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். பிஜேபியின் பி டீம்ங்கிறது எங்களை 2014 மோடி வேட்பாளராக நிறுத்தப்பட்டதிலிருந்து என்னுடைய காணொலியில் இருக்குது. என் அன்பு தமிழ் சொந்தங்களே கேட்டு பாருங்க. இந்திய நிலத்திலேயே ஒரே ஒரு மகன் தான் இதுவரை RSS பிஜேபி சண்டை போட்டு இந்த மேடையிலும் சொல்ல காங்கிரஸ் என் இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா மானுட குலத்தின் எதிரி. ரெண்டையும் நான் சண்டை போட்டு வீழ்த்துவேன். இப்ப என்னை மாதிரி ஒரு தடவை ஸ்டாலினை பிஜேபி எடுத்து ஒரு தடவை பேச சொல்லுங்களேன், பேச சொல்லுங்க. ஜமாத்தில் எல்லாரும் கூடி முடிவெடுத்து அவருக்கு ஒரு கோரிக்கை வைங்க. எங்க சீமான் சொல்றாருங்க பிஜேபியோட காங்கிரஸோட எந்த காலத்திலும் கூட்டணி, பிஜேபியோட கூட்டணின்ட்டு. நீங்க அப்படி ஒரு தடவை சொல்லுங்க, சொல்லுங்க. நாடகம் போடுவான். அப்பா பெரிய நாடக ஆசிரியர், மாயங்கெல்லாம் பெரிய நடிகைங்க. இன்னைக்கு அதிமுக இருக்கு, நேற்று திமுக இருந்துச்சு பிஜேபியோட, நாளைக்கு இருக்காது என்று யாரு உறுதி தருவது? கட்சியின் தலைவரா, பொதுச் செயலாளரா, இளைஞரணி தலைவரா, செயலாளரா, யார்? நான் சொல்றேன் மறுபடியும் போவான். அடுத்த 3 ஆண்டு கால ஆட்சியில அனுசரிப்பான். அதுக்கு ஒரு வசனம் வச்சிருப்பான், பழைய பல்லவி. மத்தியில் ஆட்சியில் இருக்கிற இடத்தை நாம் அனுசரணையாக போனால் தான் மாநிலத்திற்கு நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும் என்பதற்காக நீங்க எழுதி வச்சுக்க ஒரு தாள்ல இதை பேசுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. சாத்தியமா பேசுறான். நான் சொல்றேன்ல, எந்த காலத்திலையும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக அதிமுக கூட்டணி கிடையாது, தனிச்சுதான் போட்டு. ஒரே ஒரு தடவை சொல்ல ஸ்டாலின், எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வைக்காது சொல்ல. எப்படி நம்புற நீ? எப்படி நம்புற? என்னைக்கு உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? சிந்திக்கிறீங்களா இல்லையா? 5 வேளை தொழுகிறீங்க, அனுதினமும் ஜெபிக்கிறீங்க, பாவிகள் ஆயிராது. அவன் காங்கிரஸ் திமுக ஒரு முடிவு எடுத்திருக்கான். என்ன முடிவு எடுத்துக்கிறான்னா, இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு நம்மளை விட்டா நாதி கிடையாது. நம்ம சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவனுக்கு பேசலாம், அவன் பிஜேபிக்கு போட போறது இல்ல, அதனால அந்த ஓட்டை நமக்கு தான் அவன் போட்டாகணும் என்று நாதியற்றவர்கள் என்று கணக்கிடுறாங்க. இதுவரைக்கும் இருந்துச்சு. இப்பதான் உங்க சொந்த பிள்ளைகள் நாங்கள் நாம் தமிழர் என்று உங்களுக்கு பேரனா அவங்க முன்னாடி நிக்கிறோமே. மாற்று இருக்கு. என்னை நம்புங்க, நம்பாது போங்க, எனக்கு வாக்கு செலுத்துங்க, செலுத்தாது போங்க. ஆனால் நான் விட்டுட்டு போறதா இல்ல, என்னை விட்டா உங்களுக்கு நாதி கிடையாது.